ஏமா நீ ஜூனியர் ஆர்டிஸ்டா அப்படின்னாரு. ஆமாம் ஜூனியர் ஆர்டிஸ்ட். ஏன் பிறந்த குழந்தைய கையில் வச்சுக்கிட்டு வெயிலில் வச்சுக்கிட்டு இருக்கிய, உனக்கு அறிவில்லை அப்படின்னாரு. இல்லையா அதை 350 ரூபா கிடைக்குங்கிறதுக்காக வந்தேன். அடையாம்மா நீ வேறு போ, நீ போய் அங்கே அந்த மரத்தடியிலே உட்காரு, நீ ஒன்றும் இனிமேல் நடிக்க வேண்டாம், குழந்தைய பார்த்துக்க, இதுக்கு 1000 ரூபாயா சம்பளத்தை மட்டும் ஏற்றி கொடுங்கடா. உடனே இவரோட அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டாரு. என்னடா வச்சிருக்க பையில அப்படின்னா, இல்லை இந்த பிஸ்கட்டு ஜூஸ் எல்லாம் எடு முதல்ல அப்படின்னாரு. எடுத்து கொண்டை கொடு, அது அந்த அம்மாட்ட கொடு, அந்த பிஸ்கட்டை குழந்தைக்கு கொடுக்க சொல்ல. எனக்கு அதிர்ச்சியில மேலே அதிர்ச்சி. ஒரு ஷூட்டிங்கையே நிப்பாட்டி அதில் உள்ள செலவினங்களை கூட வந்து இவ்வளவு வேஸ்ட் ஆகுமேன்னு கூட பார்க்காம ஒரு சாதாரண ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட்டை யாரும் வந்து வாமா அங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்க வாமா அப்படிமா. இப்படிப்பட்ட ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட்டுக்கு ஒரு மதிப்பு கொடுக்குறாருன்னா அவர் மனசு எவ்வளோ பெரிய மனசாக இருக்கணும் யோசிச்சு பாருங்க. அவர் மாதிரி ஒரு ஆளை நான் வந்து வாழ்க்கையில் சந்திச்சதே கிடையாது. நடிகரில் மிகச்சிறந்தவர்னு நான் அவரை தான் சொல்லுவேன்.